மாசம் 30,000 சம்பளம். இதுல எப்படிங்க சொந்த வீடு கட்டுறது? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சின்ன பிளாட் தான் கதியா? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். வணக்கம். சொந்த வீடு இது பணக்காரங்களுக்கு மட்டும்தாங்கிற ஒரு பெரிய கட்டுக்கதை நம்ம சமூகத்துல இருக்கு. அதை உடைச்சு கரெக்டா பிளான் பண்ணா ஒரு சாதாரண சம்பளக்காரரால கூட எப்படி நிலம் வாங்கி வீடு கட்ட முடியும்னு தான் இந்த முழு பகுதியில நம்ம பார்க்க போறோம். நம்ம சமூகமும் சரி, சில பில்டர்களும் சரி, நடுத்தர மக்கள் மனசுல ஆழமா ஒரு பொய்யை விதைச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? உங்ககிட்ட லம்சமா பணம் இல்லையா, அப்போ ஒரு சின்ன பிளாட்டை வாங்கிட்டு ஓரமா போங்க, நிலம் வாங்கி வீடு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஒரு எண்ணம் தான் நம்மள பலரோட கனவை முளையிலே கிள்ளி எரிஞ்சிருது. சரி, முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ் பண்றவருக்கும் நம்மள மாதிரி சம்பளம் வாங்குறவருக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம் பாருங்க. ஒரு பிசினஸ் மேனுக்கு லம்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்தமா பணம் கைக்கு வரும். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு 50 லட்சத்துக்கு நிலத்தை வாங்குவாரு. அடுத்த 6 மாசத்துல இன்னொரு 50 லட்சத்தை போட்டு வீட்டையும் கட்டிடுவாரு. ஆனா நம்மளோட நிலைமை அது இல்லையே. நம்மளோட யதார்த்தம் முற்றிலும் வேற. அப்போ என்னதான் பிரச்சனை? நம்மால ஏன் அந்த கனவை நெருங்க கூட முடியல? இதுக்கு காரணம் நாம செய்யற ரெண்டே பெரிய தப்பு தாங்க. ஆமா, ரெண்டே தப்பு தான். இந்த ரெண்டையும் சரி பண்ணிட்டாலே போதும், சொந்த வீட்டுக்கான பாதை பளிச்சுன்னு தெரியும். வாங்க, அது என்னென்ன தப்புகள்னு ஒன்னொன்னா பார்க்கலாம்.